இன்றைய பஞ்சாங்கம் டிசம்பர் 9, 2024 9/12/2024 தமிழ் குரோதி வருடம் கார்த்திகை மாதம் 24ஆம் நாள் திங்கட்கிழமை. பூரட்டாதி நட்சத்திரம் பிற்பகல் 2:57 வரை. அதன் பிறகு உத்திரட்டாதி நட்சத்திரம். வளர்பிறை அஷ்டமி திதி காலை 8:04 வரை. அதன் பிறகு நவமி திதி. சித்த யோகம். கடகம் மற்றும் சிம்ம ராசிகளுக்கு சந்திராஷ்டமம். இன்று பிரளய கல்பாத்தி. இன்றைய நல்ல நேரம் என்னும் சுபஹோரைகள் காலை 6 மணி முதல் 7 மணி வரை, நண்பகல் 12 மணி முதல் பிற்பகல் 2 மணி வரை, பிற்பகல் 3 மணி முதல் மாலை 4 மணி வரை. இன்றைய ராகு காலம் காலை 7:30 மணி முதல் 9 மணி வரை. இன்றைய யமகண்டம் காலை 10:30 மணி முதல் நண்பகல் 12 மணி வரை. குளிகை நேரம் பிற்பகல் 1:30 மணி முதல் 3 மணி வரை. இன்றைய கிரக நிலவரம்: ரிஷபத்தில் குரு, கடகத்தில் செவ்வாய், கன்னியில் கேது, விருச்சிகத்தில் சூரியன் புதன், மகரத்தில் சுக்கிரன், கும்பத்தில் சனி சந்திரன், மீனத்தில் ராகு. இன்று காலை 9:15 சந்திரன் கும்பராசியிலிருந்து மீன ராசிக்கு பெயர்ச்சியாகின்ற காரணத்தினால காலை 9:15 வரை, அதாவது 9:15 AM வரை கடகராசிக்கு சந்திராஷ்டமம். அதன் பிறகு சிம்ம ராசிக்கு சந்திராஷ்டமம் ஆரம்பம். இன்றைய ராசி பலன். மேஷ ராசி. இன்னைக்கு காலையிலேருந்தே உங்களுக்கு மனசில் ஒரு விதமான இனம் புரியாத தடுமாற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒன்றா உங்கள் ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயம், இல்லாட்டி உங்களுடைய உடன்பிறப்புகள் மற்றும் குழந்தைகளை பற்றிய கவலைகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வியாபாரிகளாக இருந்தால் இன்றைக்கி அனாவசிய செலவு ஏற்படும். அதாவது பொருள் இழப்பு, நீங்கள் யாருக்காவது கஸ்டமருக்கு அடிஷ்னலாக அதிகமாக பணம் கொடுக்கறது, இல்லாட்டி ஒரு பொருளுக்கு ஒரே பொருளை 2 தடவை கொடுக்கறது, இந்த மாதிரி விரயங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் உத்தியோகத்தில் இருக்கிறவராக இருந்தால் இன்று வெளியூர் பிரயாணம் உங்களுக்கு அலைச்சலை ஏற்படுத்தும். ஸோ மொத்தத்தில் இன்று காலை 9 மணிலேருந்தே உங்களுக்கு தடுமாற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நிதானத்துடன் செயல்படுங்கள். அனாவசியமாக மன உளைச்சலை ஏற்படுத்திக்காதுங்க. சில விஷயத்தை நீங்களாக கற்பனை பண்ணிக்கிட்டு அதுக்காக வருத்தப்பட்டு பிரயோஜனம் இல்லை. அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று கவலைகள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஆனால் குலதெய்வ வழிபாடு உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருக்குங்க. அதனால் குலதெய்வ வழிபாடு பண்ணுங்கள். அதே சமயம் உங்களுடைய நண்பர்கள் விஷயத்தில் சற்று நீங்கள் விட்டு கொடுத்து செயல்பட்டீங்கன்னா உங்களுக்கு பதவி உயர்வை அல்லது உங்களால் ஏற்படுத்தப்படுகின்ற ஒரு சிக்கல்களுக்கு தீர்வை கொடுப்பார்கள். நன்மைகள் ஏற்படும். பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய வேலை விஷயமாக நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் திடீர் மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். எங்கேயாவது வெளியூருக்கோ இல்லை வெளியிலையோ ஒரு சின்ன ஷார்ட் ட்ரிப் போயிட்டு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதன் மூலமாக உங்களுக்கு மனசை ரெஜுவனேட் பண்ணிக்கிறதுக்கு வாய்ப்புகள் ஏற்படும். மனத்தளர்ச்சியிலிருந்து விடுபடக்கூடிய சூழ்நிலை ஏற்படுத்திக்கிறது நல்லது. கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அலுவல் ரீதியாக மேல் அதிகாரிகளின் சொல்லாடல்கள் உங்களுக்கு எதிரியாக செயல்படுவாங்க. நீங்கள் என்ன சொன்னாலும் அதுக்கு ஆப்போசிட்டாக பேசுவாங்க. அதனால் இன்றைக்கி யாருக்கிட்டையும் உங்களுடைய அறிவுத்திறமையை வெளிப்படுத்தாதீங்க. முடிஞ்ச வரைக்கும் நிதானத்துடன் பேசுவது நல்லது. உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களே உங்களுக்கு எதிராக செயல்படக்கூடிய சூழ்நிலை ஏற்படுகின்ற தடுமாற்றமான நாள். ரிஷப ராசி. தசம மற்றும் லாபஸ்தானங்களில் சந்திரன் சஞ்சாரம் பண்ணுறாரு. அதனால் உங்களுக்கு நன்மைகள் அதிகரிக்கும். தனலாபம், திரவிய லாபம், பொருள் லாபம் ஏற்படும். வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் இன்று வருமானம் அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கிறதுனால கவலைப்பட வேண்டாம். நண்பர்கள் மத்தியில் உங்களுக்கு இருந்து வந்த அவப்பெயர் விலகும். நன்மைகள் அதிகரிக்கும். 3ஆம் இடத்துல செவ்வாய் நீச்சஸ்தானத்தில் வக்கரமாக இருக்கிறதுனால உங்களுக்கு ஆதாயம் ஏற்பட்டாலும் அதனால் செலவுகளும் ஜாஸ்தி ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கடன் பிரச்சனைகள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய வேலை விஷயமாக நீங்கள் எடுக்கும் முயற்சிகளில் ஒரு பெரிய நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். வேலையில் நீங்கள் ஒரு பெரிய முன்னேற்றத்தை காண்பிப்பீர்கள். இதனால் உங்களுக்கு மரியாதைகள் கூடும். அலுவலக ரீதியாக உங்களுக்கு இருந்து வந்த எதிரிகளின் தொல்லையிலிருந்து விடுபடுவீர்கள். ஆனால் மேலதிகாரிகள் சற்று குயுக்தித்தனமாக பயன்படுத்துவாங்க தங்களுடைய அறிவை. அதனால் கொஞ்சம் சமயோஜிதமாக செயல்படுறது நல்லது. தந்தையுடன் இருந்து வந்த கருத்து மோதல்கள் விலகும். ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று சந்தோஷமான அனுபவங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சக பணியாளர்கள், வாழ்க்கை துணை, உங்களுடைய உறவினர்கள், இப்படி எல்லாருக்கிட்டையும் உங்களுக்கு மரியாதைகள் கிடைக்கும். ஆனால் பண விவகாரங்களில் மட்டும் எச்சரிக்கையாக இருந்துக்கோங்க. யாருக்கும் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் அவப்பெயரை ஏற்படுத்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சக பணியாளர்களின் தேவைகளை பூர்த்தி செய்ய முடிஞ்சால் பண்ணுங்கள். இல்லாட்டி அனாவசியமாக பிரச்சனை ஏற்படுத்திக்காதீங்க.
அதே சமயம் உங்களுடைய தந்தை வழியில் பெரிய நல்ல செய்திகள் வரக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய முன்கோபத்தின் காரணமாக ஏற்பட்ட விளைவுகளுக்கு தீர்வை தருவீர்கள். இதனால் உங்களுக்கு வெற்றிகள் கிடைக்கும். 3ஆம் இடத்துல 7ஆம் வீட்டதிபதி நீச்சஸ்தானத்தில் இருக்காரு வக்கரகதியில். இதனால் கெடுபலனால் கெடுக்கக்கூடிய யோகம் ஏற்படும். அதனால் நன்மைகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மிதுன ராசி பாக்கியஸ்தானம்னு சொல்லக்கூடிய 9ஆம் இடத்துல இருக்கிற சந்திரன் இன்று காலை 9:15 மணி வாக்கில் 10ஆம் இடத்துக்கு வராரு. அலுவலக ரீதியாக உங்களுக்கு உயர்வு ஏற்படுறதுக்கு உண்டான யோகம் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். சுகங்கள் அதிகரிக்கும். தாயாரின் ஆரோக்கியத்தில் அல்லது தாயாருடைய பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஹீட்டட் ஆர்குமெண்ட்ஸ் இருக்குங்க. அதனால் கொஞ்சம் கவனமாக பேசுங்க. யார்கிட்ட பேசினாலும் சரி, அண்ணங்கிட்ட பேசினாலும் சரி, அப்பா கிட்ட பேசினாலும் சரி, உங்களுக்கு வார்த்தை விரயங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குடும்ப சூழ்நிலை உங்களுக்கு சாதகமாக இல்லை. ஆனால் வெளியில் போனீங்கன்னா உங்களுக்கு நிம்மதியும் சந்தோஷமும் ஏற்படும். எதிர்பாலின எதிரிகளை வெல்லக்கூடிய ஆற்றல் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வார்த்தைகளில் உஷ்ணம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எதிரிகள் யாராக இருந்தாலும் சரி, அவங்கள விட்டு வைக்க மாட்டீங்க. அதனால் கொஞ்சம் அவங்க கௌரவத்தை பாதுகாக்கிற மாதிரி பேச்சை சாதகமாக பயன்படுத்திக்கிறது நல்லது. அலுவலக ரீதியாக நல்ல மாற்றங்கள் ஏற்படும். இடமாற்றத்திற்கு முயற்சித்து கொண்டிருப்பவர்களுக்கு நற்செய்திகள் வரும். நீண்ட நாட்களாக உங்களுக்கு இருந்து வந்த அந்த குழப்பமான மனநிலை விலகி தெளிவான சிந்தனை ஏற்படுகின்ற சிறப்பான நாள். திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அலுவல் ரீதியாக முன்னேற்றங்கள் ஏற்படும். நீங்கள் செஞ்சுட்டு இருக்கிற ஒரு ப்ராஜெக்டில் உங்களுடைய திறமையை வெளிப்படுத்துவீர்கள். அறிவுத்திறமையை வெளிப்படுத்துவதன் மூலமாக கடல் கடந்த தொடர்புகள் உங்களுக்கு ஆதாயத்தை ஏற்படுத்துவார்கள். கடல் கடந்த தொடர்புகள் மூலமாக உங்களுக்கு மரியாதைகள் கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. எதிரிகளற்ற சூழ்நிலை ஏற்படுகின்ற சிறப்பான நாள். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய சக பணியாளர்கள் விஷயத்திலோ அல்லது அலுவல் ரீதியான முயற்சிகளிலோ நல்ல மாற்றங்கள் ஏற்படும். செலவுகள் ஜாஸ்தி இருந்தாலும் அதனால் பாதிப்புகள் இல்லை. சுகங்கள் அதிகரிக்கும். வீடு, மனை, வண்டி, வாகனம் போன்ற விஷயங்களில் இருந்து வந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகி தெளிவான முடிவு எடுக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு ஏற்படும். இதன் மூலமாக சொத்து சேர்க்கை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கடக ராசி இன்று காலை 9:15 வரை சந்திராஷ்டமம் இருக்குங்க. அதனால் கொஞ்சம் மன சஞ்சலம் இருக்கும். குடும்பத்தில் பேசக்கூடிய விஷயத்தில் நிதானத்தோடு பேசுறது நல்லது. முன்கோபத்தை தவிர்ப்பது நல்லது. ஏன்னா ராசியில் செவ்வாய் நீச்சமாக வக்கரகதியில் இருக்காரு. அதனால் குதர்க்க எண்ணங்கள் அதிகரிக்கும். ஆரோக்கிய விஷயத்தில் தெளிவு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதனால் உங்களுக்கு இருந்து வந்த ஆரோக்கியத்திலிருந்து வந்த மருத்துவ செலவுகள் குறையக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். காலை 9:15 மேல் சந்திரன் பாக்கியஸ்தானத்துக்கு பயிற்சி ஆகும் பொழுது உங்களுக்கு நற்செய்திகள் வரும். வளர்ச்சி ஏற்படும். குழந்தைகளை பற்றிய கவலைகள் விலகி சந்தோஷ அனுபவங்கள் ஏற்படும். கணவன் மனைவி உறவில் வீண் பேச்சுக்களை தவிர்ப்பது நல்லது. இன்றைக்கி கொஞ்சம் நீங்கள் எதிர்பார்க்குற விஷயம் உங்கள் வாழ்க்கை துணைகிட்டேருந்து ஏமாற்றத்தை ஏற்படுத்தும். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று கௌரவத்தை விட்டு கொடுக்கறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் கௌரவமாக இருக்கணும்னு நினச்சிக்கிட்டு யார்கிட்ட கௌரவமாக இருக்கணுமோ அவங்கக்கிட்ட இருக்க மாட்டீங்க. வேண்டாத ஆள்கிட்ட கௌரவமாக இருந்து அனாவசியமாக மனப்பிரச்சனையை ஏற்படுத்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குழந்தைகள் விஷயத்தில் நற்செய்திகள் வரும். குழந்தைகளின் அறிவுபூர்வமான சிந்தனை அல்லது செயல்பாடுகள் உங்களுக்கு பெருமிதத்தை ஏற்படுத்தும். பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய எதிரிகளின் தொல்லை இருந்தாலும் அதை சமாளிக்கும் வாக்குச்சாதுரியத்தை ஏற்படுத்தி அதன் மூலமாக வெற்றிகள் கிடைக்கக்கூடிய யோகமான நாள். சற்று முன்கோபம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் கொஞ்சம் தடுமாற்றம் ஏற்படும். சக பணியாளர்கள் அல்லது உங்களுடைய லைஃப் பார்ட்னர், அதாவது உங்கள் மனைவியோ கணவரோ தேவையில்லாமல் சில கேள்வி கேட்டாங்கன்னா அதுக்கு எரிஞ்சு விழுவீங்க. அதனால் கவனமாக இருந்துக்கிறது நல்லது. குதர்க்க பேச்சுக்களை தவிர்த்தால் இன்று நன்மைகள் ஏற்படும். ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று ஆரோக்கியத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். பட் 100% க்யூர் இல்லை. கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. உடல் சோர்வு இருக்கும். அந்த உடல் சோர்விலிருந்து விடுபடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே சமயம் குழந்தைகள் விஷயத்தில் உங்களுடைய குதர்க்க பேச்சுவார்த்தைகள் அவர்களின் மனதில் காயத்தை ஏற்படுத்தும். அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. உடன்பிறப்புகளுடன் மூலமாகவும் உங்களுக்கு மன வருத்தங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்று காலை 9 மணிக்கு மேலே ஒரு தெளிவு ஏற்படும். அதுவரை பொறுமையாக இருக்கிறது நல்லது. சிம்ம ராசி இன்று காலை 9:15 வரை சப்தமஸ்தானத்தில் சனியோடு சேர்ந்த சந்திரன் உங்கள் வாழ்க்கை துணையுடன் கருத்து மோதலை ஏற்படுத்தினாலும் ஒரு விதமான சுமூகமான சூழ்நிலை ஏற்படுத்திட்டு இருப்பார். ஆனால் காத்தால 9:15 9:15 AM உங்களுக்கு சந்திராஷ்டமம் துவங்கிறது. அதனால் உங்களுக்கு மன அழுத்தம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது மன அழுத்தம்னா வீணான மன அழுத்தம் அல்லது கவலைகள் அது அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை.
அதே சமயம் இது எல்லாமே குடும்பம் சார்ந்ததாக இருக்கும், குழந்தைகள் சார்ந்ததாக இருக்கும். அதனால் கொஞ்சம் நீங்கள் நிதானத்தோடு செயல்படுறது நல்லது. அனாவசியமாக யாரையும் திட்டாதீங்க, அனாவசியமாக யாருக்கிட்டையும் சண்டை போடாதீங்க. வெற்றிக்காக நீங்கள் விரயத்தை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று மன விரக்தி அதிகரிக்கக்கூடிய ஒரு தடுமாற்றமான நாள். உங்களுக்கு மனசில் இருக்கிற எண்ணங்கள் தடுமாற்றத்தை ஏற்படுத்தும். நீங்களாக ஒரு கற்பனை வச்சுப்பீங்க. இதில் பத்தாவதுக்கு நடக்கக்கூடிய சூழ்நிலைகள் உங்களுக்கு சாதகமாக இல்லைங்கிறதுனால கற்பனை மேலும் ஜாஸ்தியாகும். அதனால் மன தடுமாற்றம் ஏற்படும். வார்த்தைகள் தெளிவின்றி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அலுவல் ரீதியாக சில தேவையற்ற குற்றச்சாட்டுகளுக்கு ஆளாகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. நீங்கள் செய்யாத தப்புக்கு அபாண்டமாக குற்றஞ்சாட்டுவாங்க. அதனால் அவங்கக்கிட்ட நீங்கள் வாக்குவாதம் பண்ணி பிரயோஜனம் இல்லை. தேவையற்ற பேச்சுக்களின் மூலமாக உங்களின் மீது சுமத்தப்பட்ட குற்றச்சாட்டுகள் நீங்களே ஊர்ஜிதப்படுத்துகிற மாதிரி சில செயல்பாடுகள் ஈடுபடுவீர்கள். அதனால் கவனத்துடன் இருப்பது நல்லது. யாருக்கிட்டையும் இன்னைக்கு மோதல் போக்கை கடைபிடிக்காமல் இருப்பது நல்லது. பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் எச்சரிக்கையுடன் இருந்தால் மட்டுமே செலவுகளையும் விரயங்களையும் தவிர்க்கலாம். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று நிலம் சார்ந்த முதலீடுகள் செலவுகளை ஏற்படுத்தும். ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்கள் செலவுகளை ஏற்படுத்தும். அதனால் கொஞ்சம் மனசில் குழப்பம், இன்றைக்கி முடிவு எடுக்கலாமா வேண்டாமா அப்படின்றீங்கன்னா ஒரு 2 நாளைக்கு தள்ளி போடுறது நல்லது. நிலம் சார்ந்த முதலீடுகள் உங்களுடைய தாயாரின் அறிவுரையை கேட்டு பயன்படுத்துவதன் மூலமாக நன்மைகள் ஏற்படும். தாயார் இல்லாதவர்கள் உங்களுடைய தனிப்பட்ட யோசனையை செயல்படுத்துவது நல்லது. ஆனால் அவசரப்பட்டு எந்த ஒரு முடிவும் பெரிய முடிவுகளையும் எடுக்காமல் இருப்பது புத்திசாலித்தனம். கன்னி ராசிக்கு 6 மற்றும் 7ஆம் இடங்களில் சந்திரன் சஞ்சாரம் பண்ணுறாரு இன்று நாள் முழுவதும். அதனால் உங்களுக்கு சந்தோஷமான அனுபவங்கள் ஏற்படும். நண்பர்கள் மற்றும் வாழ்க்கை துணை உங்களுடைய கணவருடைய சொல்லாடல்கள் இன்னைக்கு உங்களுக்கு சாதகமாக இருக்கும். ஆனால் பிடிவாத குணத்தோடு நீங்கள் செயல்படுவீங்க. இதை விட்டு கொடுத்தாலே பாதி பிரச்சனை சால்வு. ஆனால் பிடிவாதத்தில் செயல்படுறதுனால உங்களுக்கும் உங்கள் வாழ்க்கை துணைக்கும் அல்லது உங்களுக்கும் உங்களுடைய கலீக்ஸ்க்கும் மன வருத்தம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்றைக்கி உங்களுடைய எம்ப்ளாயீஸ், உங்களுக்கு கீழே வேலை பண்ணுறவங்க ஏதாவது ஒரு வருத்தத்தை சொன்னாங்கன்னா அதை காது கொடுத்து கேட்கறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அலுவலக ரீதியாக நல்ல மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 5ஆம் இடத்துல சுக்கிரன். அதனால் குழந்தை ஸ்தானம் வலுவாக இருக்குது. குழந்தைகள் மூலமாக நற்செய்திகள் வரும். குழந்தைகளின் செயல்பாடுகள், அவர்களுடைய படிப்பு, அவர்களுடைய பள்ளி கல்லூரி போன்ற விஷயங்களில் உங்களுக்கு மரியாதை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தடுமாற்றங்கள் விலகி சந்தோஷம் அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள். ஹஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று குழப்பங்கள் நிவர்த்தியாகும். கடன் பிரச்சனைகள் முடிவுக்கு வரும். கடனை அடைக்கிறதுக்கு முயற்சி எடுத்திருப்பீங்க. இல்லாட்டி ஒரு பெரிய கடனை வாங்கி சின்ன கடனை அடைக்கலான்னு பிளான் பண்ணியிருந்தீங்கன்னா அதுவும் அனுகூலத்தை ஏற்படுத்தும். நீண்ட நாளைக்கு பிறகு கணவன் மனைவி ஒற்றுமை சந்தோஷத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. சக பணியாளர்களின் ஒத்துழைப்பு உங்களுடைய வியாபாரத்திலோ தொழிலிலோ முன்னேற்ற பாதையில் பயணிக்கும் சூழ்நிலை ஏற்படுத்தலாம். ஆனால் தேவையில்லாமல் அவர்கள் சொல்லும் விஷயங்களுக்கெல்லாம் பணத்தை தண்ணியாக செலவு பண்ணாதீங்க. சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று கௌரவம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருந்தாலும் மூத்த சகோதரர்கள் வழியில் சில தேவையற்ற விமர்சனங்கள் வந்ததுன்னா அவங்களுடைய குதர்க்க பேச்சுக்களை கண்டும் காணாமல் இருப்பது நல்லது. உங்கள் கௌரவத்தை காப்பாற்றணுங்கிறதுக்காக சண்டை போட்டிங்கன்னா அது தேவையில்லாத மன வருத்தத்தை குடும்பத்தில் ஏற்படுத்தும். நிதானத்துடன் செயல்பட்டால் நன்மைகள் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். துலாம் ராசிக்கு 5 மற்றும் 6ஆம் இடங்களில் சந்திரன் சஞ்சாரம் பண்ண போகிறாரு இன்றைக்கி நாள் முழுவதும். இதனால் உங்களுக்கு நன்மைகள் ஏற்படும். குறிப்பாக இந்த 5ஆம் இடத்துல சனியோடு சேர்ந்து இருக்கின்ற வரை உங்களுக்கு உடன்பிறப்புகளுடன் ஏற்பட்ட மனஸ்தாபங்களை போக்க முயற்சி எடுக்கலாம். அதுக்கப்புறம் அப்படின்னு கேட்டால் உங்களுடைய கடன் சார்ந்த பிரச்சனைகளுக்கு முடிவு எடுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. கடனை அடைப்பதற்கோ இல்லை புதிய கடனை வாங்குவதற்கோ முயற்சி எடுக்கலாம். அலுவலக ரீதியாக பதட்டம் சூழுகின்ற நேரம். உங்கள் ஆரோக்கியத்தில் பாதிப்பு இல்லை, பட் இருந்தாலும் பதட்டத்தை அதிகப்படுத்தி கொள்ளாமல் பார்த்து கொள்வது நல்லது. ஏன்னா உங்கள் உடம்பு வீக் ஆகும். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அலுவல் ரீதியான முயற்சிகளில், அதாவது உங்களுடைய அஃபிஷியல் என்விரான்மெண்ட்டில் நீங்கள் வேலை செய்யக்கூடிய இடத்துல மேலதிகாரிகள் இல்லை யாருக்கிட்டையாவது கோபப்பட்டு பேசுகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. முன்கோபம், பதட்டம், தடுமாற்றம் ஏற்படும். நீங்கள் பதட்டத்தில் செய்யக்கூடிய காரியம் உங்கள் சுற்றி இருக்கிறவங்களையும் பதட்டமடைய வைக்கும். அதனால் நிதானத்துடன் செயல்படுவது நல்லது. சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உடன்பிறப்புகளால் ஏற்பட்ட மன உளைச்சல்கள் விலகி நன்மைகள் ஏற்படும். இன்ஃபேக்ட் உங்கள் தம்பி, தங்கைங்க, அண்ணன், அக்கா எல்லாரும் உங்களுக்கு மரியாதை கொடுத்து செயல்படுத்துவாங்க. இத்தனை நாளாக உங்களை அவமானப்படுத்திட்டு இருந்தவங்க உங்களை மதித்து நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. தாயாருடனான இணக்கமான சூழ்நிலையை ஏற்படுத்தி கொள்வது நல்லது.
விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குடும்ப சூழ்நிலை சாதகமாக இருக்குது. உடன்பிறப்புகள், குழந்தைகள், வியாபாரத்தில் இருக்கிறவங்க, இப்படி எல்லாமே சாதகமான பலன்களை ஏற்படுத்தினாலும் உங்களுடைய நிலம் சார்ந்த முதலீடுகளுக்காக கடன் வாங்கக்கூடிய யோகம் ஏற்பட்டதுன்னா அது வளர்ச்சியை தரும், அது சந்தோஷத்தை ஏற்படுத்தும். ஆனால் பண விவகாரங்களில் நீங்கள் கொஞ்சம் புத்திசாலித்தனமாக நடக்கிறது நல்லது. அடுத்தவங்களுக்கு உதவி செய்கிறேன்னு சொல்லிட்டு தாராள மனசோட பண உதவி செஞ்சீங்கன்னா அது உங்களுக்கு நஷ்டத்தை ஏற்படுத்தும். இன்று நிதானத்துடன் செயல்பட்டால் நன்மைகள் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். விருச்சிக ராசி. ராசிக்கு 4 மற்றும் 5ஆம் இடங்களில் சந்திரன் சஞ்சாரம் பண்ணுறாரு. உழைப்புக்குண்டான ஊதியம் கிடைக்கக்கூடிய யோகமான நாள். பாக்கியஸ்தானத்தில் ராசிநாதன் வக்ரகதியில் இருக்காரு. பொதுவாக ஒரு நீச்ச கிரகம் கெடுதலை ஏற்படுத்தும். அதே கிரகம் வக்ரமாச்சுன்னா அந்த கெடுதலாக மாறும். அதனால் உங்களுக்கு நன்மைகள் ஏற்படும். குறிப்பாக உங்களுடைய செலவுகள் குறைந்து இப்பொழுது உங்களுடைய சேமிப்புகளை அதிகப்படுத்துவதற்கு முயற்சி பண்ணுவீங்க. இதனால் உங்களுடைய வியாபாரத்தில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துவீர்கள். நன்மைகள் அதிகரிக்கக்கூடிய சந்தோஷகரமான நாள், வளர்ச்சி ஏற்படுகின்ற நாள். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உடன் பிறந்தவர்களால் ஏற்பட்ட மன உளைச்சல்கள் விலகும். உடன் பிறந்தவர்கள் சாதகமான பலன்களை ஏற்படுத்துவார்கள். வியாபாரத்தில் இருக்கிறவங்க வேற்று மதத்தினர் அல்லது வேற்று ஜாதியினர் காரணமாக உதவிகள் கிடைத்து அதனால் உங்களுடைய வியாபாரத்தில் லாபத்தை பெருக்குவதற்குண்டான யோகம் ஏற்படும். மூத்த சகோதரர்களால் ஏற்பட்ட மன உளைச்சல்கள் விலகும். இன்ஃபேக்ட் அவங்களுடைய அறிவுத்திறமையை நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. அவங்களுடைய அட்வைஸ் கேட்டு செயல்பட்டீங்கன்னா நன்மைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அலுவல் ரீதியாக அலைச்சல் இருக்கும் இன்னைக்கு. ஆனால் அது எல்லாமே நன்மையாக தரக்கூடிய வகையில் உங்களுடைய பதவியை நிலைநிறுத்தி கொள்வதற்கு உண்டான வாய்ப்பை ஏற்படுத்தும். வியாபாரத்தில் இருக்கிறவங்களுக்கு பெரிய லாபம் ஏற்படுறதுக்கு உண்டான சூழ்நிலை, வருமானம் அதிகரிக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலை, உங்களுடைய நீண்ட நாள் ஆசைகள் பூர்த்தியாகும். நீங்கள் பேச்சை தொழிலாக கொண்டவராக இருந்தால், அதாவது அரசியல் துறை சார்ந்தவர், வழக்கறிஞர், ஆசிரியர், அப்படி இல்லாமல் நீங்கள் ஹெச்ஆரில் இருக்கீங்க இல்லை மார்க்கெட்டிங்கில் இருக்கீங்கன்னா இன்று அலைச்சல் இருக்கும். வேலை பளு அதிகரிக்கும். இதன் மூலமாக உங்களுக்கு கௌரவம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குதர்க்க யோசனைகள் உங்களுக்கு தோன்றக்கூடிய வகையில் இருக்குது. அதனால் கொஞ்சம் யோசனையை பின்தணிக்க வைக்கிறதுக்கு நல்ல முயற்சி பண்ணுங்கள். அனாவசியமாக பேசுகிறதுனால உங்களுக்கு, அதாவது நீங்களும் குதர்க்கமாக இருக்கீங்க, உங்கள் வாழ்க்கை துணையும் குதர்க்கமாக இருக்கார். அதனால் உங்களுக்கு மன வேறுபாடு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் இருந்தாலும் நீங்கள் தான் அப்படி இருக்கீங்க. உங்கள் வாழ்க்கை துணையின் ஆலோசனை அல்லது உங்களுடைய வாழ்க்கை துணையின் செயல்பாடுகள் உங்களுக்கு கௌரவத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கும். நன்மைகள் அதிகரிக்கக்கூடிய, வளர்ச்சி ஏற்படுகின்ற, குழந்தைகளால் மன நிம்மதி ஏற்படுகின்ற சிறப்பான நாள். தனுசு ராசி. இன்று அலுவலக ரீதியாக நல்ல முன்னேற்றகரமான செய்திகள் வருவதன் மூலமாக காலை முதலே சந்தோஷத்தோடு இருப்பீங்க. உங்களுடைய நீண்ட நாள் ஆசைகள் பூர்த்தியாகும். பண வரவுகள் ஏற்படும். குறிப்பாக நீங்கள் வியாபாரியாக இருந்தால் இன்றைக்கு பெரிய தனலாபம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உத்தியோக ரீதியாக வெளியூர் மாற்றங்கள் உங்களுக்கு சாதகமாக மாறக்கூடிய நேரமாக இருக்கிறதுனால நன்மைகள் அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள். நீங்கள் வழக்கறிஞர் அல்லது பேச்சை தொழிலாக கொண்டவராக இருந்தால் இன்று அலுவலக ரீதியாகவும் சரி, உங்களுடைய வியாபாரம் தொழில் ரீதியாகவும் சரி, உங்களுக்கு நன்மைகள் அதிகரிக்கும். வாக்குச்சாதுரியம் ஏற்படும். இனிமையான வார்த்தைகளை பயன்படுத்தி அதிகாரமான செயல்பாடுகளில் ஈடுபடுவீர்கள். அதாவது பேசக்கூடிய வார்த்தைகளில் இனிமை இருக்கும். ஆனால் சொல்லக்கூடிய வார்த்தையில் அந்த ஸ்டர்ன்னஸ் இருக்கும், ஸ்டபர்னஸ் இருக்கும். இதனால் எதிரில் இருக்கிறவங்க கொஞ்சம் பயப்படுவாங்க. மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று சந்தோஷமான அனுபவங்கள் ஏற்படுவது மட்டுமல்லாமல் வேலை விஷயமாக நீங்கள் எடுக்கும் முயற்சிகள், குறிப்பாக புதுசாக வேலையில் ஜாயின் பண்ணணும் இல்லை வேறு வேலைக்கு ட்ரை பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இன்றைக்கி எடுக்கக்கூடிய முயற்சிகள் உங்களுக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்தும். இன்ஃபேக்ட் நீங்கள் புதுசாக ஒரு கம்பெனியில் புதிய வேலையில் ஜாயின் பண்ணுறதுக்கு யோகம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று பண வருமானம் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. தன லாபம் அதிகரிக்கும். தொழில் முறையில் இருந்த எதிரிகளின் தொல்லைகள் விலகும். அலுவலக ரீதியாக நல்ல மாற்றங்கள் ஏற்படும். லாபஸ்தானாதிபதியான சுக்கிரன் 2ஆம் இடத்தில் இருக்கிறதுனால மூத்த சகோதரர்களின் வழியில் குடும்பத்தில் முக்கிய முடிவுகள் எடுக்கிறதுக்கு உண்டான உதவிகள் கிடைக்கும். இன்று பண வருமானம் ஏற்படுகின்ற சந்தோஷகரமான நாள். மதியத்துக்கு மேலே வேலை விஷயமா எங்கேயாவது அலைச்சல் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தந்தை வழியில் சந்தோஷமான செய்திகள் வரக்கூடிய யோகம் ஏற்படும். இளைய சகோதரர்கள் மூலமாக உங்களுடைய தந்தைக்கு சில உதவிகள் செய்வீர்கள் அல்லது அவர்களால் உங்களுக்கு ஆதாயம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதே சமயம் வழக்கு சார்ந்த விஷயங்களில் இது நாள் வரை உங்களுக்கு உங்கள் வழக்கை எப்படி நடத்துறதுன்னு ஒரு குழப்பத்தில் இருந்தீங்கன்னா இன்றைக்கி அந்த குழப்பம் நிவர்த்தியாகக்கூடிய வகையில் நல்ல செய்திகள் அல்லது தேவையான விஷயங்கள், ரகசியங்கள் தெளியக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். மகர ராசி.
இன்று காலை 9 மணி 15 நிமிஷம் வரைக்கும் 2ஆம் இடத்தில் இருக்கிற சந்திரன் உங்களுக்கு நன்மைகளை ஏற்படுத்தி வார்த்தை விரயங்களை ஏற்படுத்துவார். அதாவது நிறைய பேச வேண்டியது இருக்கும். வீட்டிலையும் சரி வெளியிலையும் சரி நீங்கள் சொல்லக்கூடிய வார்த்தைகள் 10 வார்த்தையில் சொல்ல வேண்டிய விஷயத்த 100 வார்த்தைகளை பயன்படுத்துவீர்கள். உங்களுக்கு எனர்ஜி விரயமாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் காலை 9 மணி 15 நிமிஷத்துக்கு மேலே உங்களுடைய வார்த்தைகளுக்கு வருமானம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதாவது உங்களுடைய பண தேவைகள் பூர்த்தியாகும். குடும்ப சந்தோஷம் அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை. நீண்ட நாட்களாக உங்களுடைய தொழில், வேலை, உத்தியோகம், வியாபாரம் சார்ந்த விஷயங்கள்ல இருந்த தடுமாற்றங்கள் விலகி தெளிவான சிந்தனை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பூர்வ புண்ணிய பலம் அதிகரிக்கும். குழந்தைகள் விஷயத்தில் இருந்த கவலைகள் விலகும். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தெளிவான சிந்தனை ஏற்பட்டு உங்களுடைய குழந்தைகள் அல்லது உடன்பிறப்புகளின் குதர்க்க பேச்சுக்களுக்கு தக்க பதிலடி கொடுப்பீர்கள். அதாவது உங்கள் வார்த்தைகளில் ஸ்டர்ன்னஸ் இருக்கும். நிதானமாக பேசுவீங்க. ஆனால் அதே சமயம் பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் முக்கிய முடிவுகள் உங்களை கேட்டு எடுப்பார்கள். இதனால் உங்களுக்கு தன்னம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள். பண வரவு ஏற்படும் நாள். திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று குடும்பத்தில் சந்தோஷமான நிகழ்வுகள் நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. உறவினர்களின் வருகை, உறவினர்களை சந்தித்து பேசுவது, உடன்பிறப்புகளை சந்திப்பது போன்ற விஷயங்கள் நடக்கும். அதே சமயம் நீண்ட நாட்களாக குடும்பத்தில் உங்கள் வார்த்தைக்கு மரியாதை இல்லாமல் இருந்தது, உங்கள் வார்த்தைக்கு எதிர்வாதம் பேசிகிட்டு இருந்தவங்கலாம் இன்றைக்கி உங்கள் பேரில் இருக்கிற மரியாதையை வெளிப்படுத்துவாங்க. இதனால் உங்களுக்கு செல்வாக்கு உயரக்கூடிய யோகமான நாள். வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் அரசாங்க உதவிகள் கிடைக்கும். உத்தியோகஸ்தர்களுக்கு மேல் அதிகாரிகளின் அனுகூல பலன்கள் ஏற்படும். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வாழ்க்கை துணையுடன் ஏற்பட்ட குழப்பங்களை நிவர்த்தி செய்யக்கூடிய வாய்ப்பு ஏற்பட்டு அதனால் குடும்ப ஒற்றுமை ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்பு அமைகின்ற ஒரு சிறப்பான நாள். நீண்ட நாட்களாக பண வருமானம் இல்லாமல் இருந்தது. அதாவது வியாபாரத்தில் ஒரு தொய்வு இருந்தது. அந்த தொய்வுகள்லாம் கிடைக்கக்கூடிய விலகி பணம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். இன்று உங்களுக்கு தனலாபம் அதிகரிக்கும். குடும்பத்தில் நீண்ட நாளைக்கு பிறகு உறவினர்களின் வருகை சந்தோஷத்தை ஏற்படுத்தும். கும்ப ராசி. ராசியில் சந்திரன் சனி சேர்க்கை. மனசில் குழப்பம் இருக்குது. ஆனால் ஏதோ ஒரு விஷயத்தில் நீங்கள் தெளிவான சிந்தனையோடு செயல்படுறீங்க. நீண்ட நாட்களாக எதிர்பாலினத்தவர்களின் உதவியால் ஏற்பட்ட சில குழப்பங்கள், அவங்க செஞ்ச காரியத்தில் ஏற்பட்ட குழப்பங்கள் நிவர்த்தியாகும். உங்கள் பேரில் சொல்லப்படுகின்ற குற்றச்சாட்டுகளுக்கு இது நாள் வரை உங்களால் பதில் சொல்ல முடியாமல் இருந்தது. இன்றைக்கி காலை 9:15 மணிக்கு மேலே உங்களால் அதுக்கு பதில் சொல்லி உங்களுடைய வார்த்தையை மெய்ப்பிக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். இதன் மூலமாக உங்களுடைய எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும். உங்களுடைய எதிரிகள் விலகி இருப்பார்கள். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கடன் சுமை குறையக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். கடனை கட்ட முடியல, வாங்கின கடனை திருப்பி கொடுக்க முடியல, வாங்கின கடனுக்கு வட்டி கட்டிகிட்டு இருக்கேன், இந்த மாதிரி ஏதாவது குழப்பங்கள் இருந்ததுன்னா இன்றைக்கி அது சம்பந்தமான முடிவுகள் எடுத்து அதை எதிர்பாலினத்தவர்களின் உதவி அல்லது கடல் கடந்த நபர்களின் உதவியை கொண்டு கடனை அடைப்பதற்குண்டான முயற்சிகள் வெற்றியை தரும். உடன்பிறப்புகளால் ஏற்பட்ட குழப்பங்கள் நிவர்த்தியாகும். அலுவலக ரீதியாக உங்களுக்கு மேலதிகாரிகள், அதாவது உங்களுடைய ஹையர் அஃபீஷியல்ஸ் உங்களுக்கு மரியாதை கொடுத்து செயல்படுத்துவாங்க. அதனால் உங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கூடுவதற்கு வாய்ப்பு இருக்குது. மறைமுக எதிரிகளின் தொல்லை இருந்தாலும் அதை சமாளிக்கக்கூடிய ஆற்றல் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு தன்னம்பிக்கை அதிகரிக்கும். குறிப்பாக உங்களுடைய வார்த்தைகளால் எதிரிகளை வெல்லக்கூடிய ஆற்றல் ஏற்படும். எதிரிகளின் பலம் குறையக்கூடிய சூழ்நிலை. நீங்கள் பேசக்கூடிய வார்த்தைகளுக்கு அவர்களால் பதில் சொல்ல முடியாது. இன்று தெளிவான சிந்தனையோடு செயல்பட்டு சில காரிய வெற்றிகள் ஏற்படுத்திக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. பேச்சை தொழிலாக கொண்டவர்களுக்கு வாக்குச்சாதுரியம் ஏற்படும். பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உத்தியோக ரீதியாக நல்ல முன்னேற்றங்கள் ஏற்பட்டு அதன் மூலமாக உங்களுக்கு பண வருமானம் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். உங்களுடைய எதிரிகள் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. அவங்க விஷயத்தில் எதிரிகள்கிட்ட சொல்லக்கூடிய வார்த்தைகளாகட்டும், எதிரிகள்கிட்ட வாங்கின கடன் ஆகட்டும், இல்லை உங்கள் ஆரோக்கிய விஷயம், இது 3ல் மட்டும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்துட்டிங்கன்னா மற்றபடி இன்று எந்த விதமான கெடுபலனும் ஏற்படுறதுக்கு வாய்ப்பில்லை. சிலருக்கு இடமாற்றத்திற்கு உண்டான முயற்சிகள், அதாவது வீடு மாற்றம், ஊர் மாற்றம் கிடையாது, வீடு மாற்றம், நீங்கள் ஒரு வீட்டிலேருந்து இன்னொரு வீட்டுக்கு ஷிஃப்ட் ஆகலான்னு பிளான் பண்ணிங்கன்னா அது சம்பந்தமான முயற்சிகளில் நல்ல செய்திகள் வருவதற்கு வாய்ப்புகள் இருக்குது. மீன ராசி. விரயஸ்தானத்தில் இருக்கிற சந்திரன் இன்று காலை 9 மணி 15 நிமிடங்களுக்கு ராசிக்குள்ளே வராரு. இதனால் உங்களுக்கு தெளிவு ஏற்படும். மனக்கவலைகள் விலகும். அதாவது ஒரு விஷயத்தை நினச்சி பயந்துட்டு இருப்பீங்க, அந்த விஷயத்தில் உங்களுக்கு சாதகமான செய்திகள் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அந்த செய்திகள் காலை 9 மணிக்கு மேலே தான் வரும்.
அது வரைக்கும் உங்களுக்கு மன விரயங்கள் அதிகரிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. அதே சமயம் பணம் சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு செலவுகளை ஏற்படுத்தும். குடும்பத்தில் வீண் வாக்குவாதங்கள் ஏற்படக்கூடிய சூழ்நிலை காலை 9 மணி வரைக்கும் இருக்குது. அதுக்கப்புறம் உங்களிடம் ஒரு நல்ல மாற்றத்தை உணர்வீர்கள். அதன் மூலமாக உங்களுக்கு மரியாதை குறைபாடு ஏற்படுறதுல இருந்த தடங்கல்கள் அந்த தடங்கல்கள் மேலும் வலுப்பெறும். அதாவது உங்கள் பேரில் மரியாதை குறைவு ஏற்படாது, நன்மைகள் அதிகரிக்கும். புரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு செலவுகள் குறைந்து இன்று காலை 9 மணிக்கு மேலே தெளிவான சிந்தனையின் காரணமாக வருமானத்தை அதிகப்படுத்தக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். தந்தை வழியில் சில உதவிகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தந்தையின் ஆரோக்கிய விஷயத்தில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் சிக்கல்கள் குறைவதற்கும் வாய்ப்புகள் ஏற்படும். உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மனக்கவலைகள் விலகி தெளிவான சிந்தனை ஏற்படும். குடும்பத்தில் நிம்மதி பெருமூச்சு விடக்கூடிய வாய்ப்பு இருக்குது. எதிரிகளால் ஏற்பட்ட குழப்பங்கள் நிவர்த்தியாகும். உங்கள் கௌரவம் பாதிக்கப்படாமல் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் ஏற்படும். அலுவலக ரீதியாக சிலருக்கு வெளியூர் பிரயாணங்கள் ஏற்பட்டதுன்னா அந்த சமயத்தில் பொருட்களின் மீது கவனம். வெளியாரிடம், அதாவது தெரியாத நபரிடம் எந்த பொருளையும் வாங்கி சாப்பிடாதீங்க. ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று குழப்பங்கள் நிவர்த்தியாகி வருமானம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். அஃபீஷியல் என்விரான்மெண்ட் மட்டும் கொஞ்சம் தடுமாற்றத்தை சந்திக்கும். உங்களுடைய கௌரவம் பாதிக்கிற மாதிரி, அதாவது கௌரவத்துக்கு பாதிப்பு இல்லை, ஆனால் பாதிக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. பண விவகாரங்களில் தட்டுப்பாடுகள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால செலவுகளை குறைக்க முயற்சி பண்ணுங்கள். இன்றிலிருந்து கிட்டத்தட்ட இன்னொரு 2 மாதத்துக்கு வெளியில் சாப்பிடுவதை தவிர்ப்பது நல்லது. இந்த வேதிக் ஆஸ்ட்ரோ சேனலை பிடித்திருப்பவர்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். குறிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணினவங்க அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அதில் ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணால் தான் உங்களுக்கு அனைத்து வீடியோக்களின் தரவுகளும் உங்களை வந்தடையும். அனைத்து ராசி நண்பர்களுக்கும் சங்கடங்கள் விலகி சந்தோஷம் அதிகரித்திட சர்வேஸ்வரன் துணை இருக்க வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன். நன்றி, வணக்கம்.